ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரிலேட்டடாக நம்ம சம் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற மாதிரி நாம ஆல்ரெடி 2 வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்காக எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எப்படி போகணும்னு சொல்லியிருப்பேன். அடுத்தது பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் நாம முக்கியமான சம் ஓகேங்களா, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வச்சு நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்களோ அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா. இதோட தொடர்ச்சியா இப்போ நாம பார்ட் 3 பார்க்க போறோம். பார்ட் 3 நாம இதே கான்செப்ட்ல தான் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த சம் நான் போடுற வீடியோ அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா எல்லா மாடலும் கவர் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொஸ்டின் அப்படி தான் எடுக்கிறேன் ஓகேங்களா. ஓகே, நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 21 கொஸ்டின் வரைக்கும் நாம 2 வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் நாம ஒரு 21 கொஸ்டின் அப்படின்றது நம்ம பார்ட் 1 பார்ட் 2 ஓகேங்களா. பார்ட் 1ல ஒரு 10 சம் பார்த்துருப்போம், பார்ட் 2ல ஒரு 11 சம் பார்த்துருப்போம் ஓகேங்களா. ஸோ நம்ம டோட்டலாக 21 கொஸ்டின் அப்படின்றது ஒரு கொஸ்டினும் ஒவ்வொரு மாடலாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பேன் ஓகேங்களா. ஓகே, இதோட தொடர்ச்சியாக நாம இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் உடைய பார்ட் 3 தான் பார்க்க போறோம். வாங்க சம் பார்க்கலாம். ஓகே ஆஃபீஸர், கொஸ்டின் நம்பர் 22 நோட் பண்ணிக்கோங்க. 2497 உடன் ஓகேங்களா, 2497 உடன் எந்த மீச்சிறு எண்ணெய் ஓகேங்களா, எந்த மீச்சிறு எண்ணெய் கூட்ட 2497 உடன் எந்த மீச்சிறு எண்ணெய் கூட்டும் பொழுது அந்த எண்ணானது 3, 4, 5, 6 இந்த நம்பரால மீதியின்றி வகுப்படும். இதுதான் நமக்கு கொஸ்டின் ஓகேங்களா. இந்த நம்பரால நமக்கு மீதியின்றி வகுப்படணும். அப்போ இந்த நம்பர் கூட நம்ம எந்த நம்பரை கூட்டணும் அப்படின்னாக்கா வர எண்ணானது இந்த 3, 4, 5, 6 இந்த நம்பரால மீதியின்றி வகுப்படும். நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாலே ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 3, 4, 5, 6 எல்சிஎம் எடுக்கலாமா? 1 3 3 4 5 2 3 6 ஓகே. அடுத்து 2ஆல் போடலாமா? 1 4 அதை 1 அடங்காத கீழே இறக்கிக்கலாம். தென் 2 2 4 5 1 2 2 ஓகேங்களா. இந்த டானமுகத்தில் அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது அப்படின்றது மட்டும் நான் ஸ்பீடாக போயிட்டு இருக்கேன். இல்லை எனக்கு இந்த பேசிக்கே தெரியல அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் உங்களுக்கு தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஓகே, இங்கே நமக்கு 2 இருக்கு, இங்கே 5 இருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு காமனாக டிவைட் ஆகலை. ஸோ நம்ம அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 2 6 6 12 12 5 60 வருது ஓகேங்களா. ஸோ நமக்கு எல்சிஎம் வேல்யூ என்ன வருது? 60 வருது. ஓகே, நம்ம என்ன பண்ணோம் இப்போ? இங்க 2497 கொடுத்துருக்காங்க, 2497 கொடுத்துருக்காங்க. இதை நாம 60ஆல் டிவைட் பண்ணலாம் ஓகேங்களா. இதை நாம 60ஆல் டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறோம் ஓகேங்களா. நம்ம டிவைட் பண்றப்ப இங்க என்ன பார்த்துட்டு வரணும் ஓகேங்களா. 60 2 சின்னது ஓகே. அடுத்த 2 நம்பர் எடுக்கிறோம், இது இன்னும் சின்னதா இருக்கு. அப்போ 3 நம்பர் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஓகே, அப்போ எத்தனை 60 நமக்கு 249 அடங்கும் பார்க்கலாமா. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ 4ஆல் போடலாம் ஓகேங்களா. 4 6 24 240 வந்துருச்சு. அடுத்து 5ஆல் போடலாமா? 5ஆல் போட்டோம் அப்படின்னாக்கா 300 வந்துடும் நமக்கு ஓகேங்களா. ஸோ நமக்கு இதுல 4 60 இருக்கு. 4 60 இந்த 249 இருக்கு. ரிமைனிங் நமக்கு ஒரு 9 வருது ஓகே. இந்த 7 கீழே இறக்கிக்கலாமா? ஓகே, இதுல நமக்கு ஒரு 60 தான் இருக்கும் ஓகேங்களா. ஒரு 60 60 அப்ப 7 3 37 வருது. நமக்கு ரிமைண்டர் என்ன வருது? 37 வருது. நம்ம இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த 60ன்றது எல்சிஎம்மா ஓகேங்களா. எல்சிஎம் வேல்யூ என்ன? எல்சிஎம் வேல்யூ 60 ஓகே. அந்த எல்சிஎம் வேல்யூ வச்சு நாம இந்த நம்பரால் டிவைட் பண்றப்ப நமக்கு ரிமைண்டர் நமக்கு எவ்வளவு வந்துச்சு? ரிமைண்டர் மீதி எவ்வளவு வந்துச்சு? 37 வந்துச்சு. இந்த எல்சிஎம்ல இந்த 37 மைனஸ் பண்ணுங்க. 37 மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன வரும்? 23 வரும். ஸோ அந்த ஆன்சர் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா 23. இந்த 23 நாம இந்த 2497 கூட கூட்டி வர நம்பர் ஆனது 3ஆல் டிவைட் பண்றப்ப நமக்கு மீதி வராது. 4ஆல் டிவைட் பண்றப்ப மீதி வராது. 5ஆல் டிவைட் பண்றப்ப மீதி வராது. 6ஆல் டிவைட் பண்றப்ப மீதி வராது ஓகேங்களா. ஸோ இந்த 2497 உடன் 23 கூட்டும் பொழுது அந்த எண்ணானது இந்த எண்களால் மீதியின்றி வகுப்படும். இது நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம். எல்சிஎம் வேல்யூ வச்சு இந்த நம்பரை டிவைட் பண்ணோம். டிவைட் பண்றப்ப நமக்கு ரிமைண்டர் வந்துச்சு. எவ்வளவு வந்துச்சு? 37 வந்துச்சு. ஸோ இந்த 37 எல்சிஎம்ல இருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா வர நம்பர் தான் நமக்கு ஆன்சர் ஓகேங்களா. ஓகேங்களா ஆஃபீஸர், புரியுதுங்களா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். 23ஆம் சம் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 23 என்ன அப்படின்னாக்கா 5 6 7 8 இந்த எண்களால வகுப்படும் பொழுது 5 6 7 8 இந்த எண்களால வகுப்படும் பொழுது நமக்கு மீதி எவ்வளவு தருது? 3 தருது ஓகேங்களா. மீதி 3ஐயும்
மேலும் 9ஆல் வகுபடும் பொழுது மீதமே கிடையாது. ஓகேங்களா, மீதி தராது. ஓகேங்களா, மீதி தராது அப்படின்னாக்கா அந்த எண் என்ன, அந்த மிகச்சிறிய எண் என்ன, இதுதான் நமக்கு கொஸ்டின். ஓகேங்களா, ஏதோ ஒரு நம்பர், அது என்ன நம்பர் தெரியாது, அந்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அந்த எண் வந்து நமக்கு 5, 6, 7, 8 இந்த நம்பரெல்லாம் நம்ம வந்து வகுக்கும் பொழுது ரிமைண்டர் நமக்கு வந்து 3 தரும். மேலும் 9ஆல் வகுப்படும் பொழுது மீதியை தராதான். ஓகேங்களா, எனில் அந்த மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ எப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுப்போம். கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? 5, 6, 7, 8 எல்சிஎம் எடுங்க. இதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம 2ஆல் போடலாமா? 5, 3, 2, 6, 7, 4, 2, 8. ஓகே, இது எதுவுமே காமனாக டிவைட் ஆகுதா? ஆகலை. அப்படி மட்டும் பண்ணிக்கலாமா? அப்போ 2, 5, 10, 5, 30, 30 7 பேருனாக்கா 210, 210 கூட 4 பேருனா அப்படின்னாக்கா 210 கூட 4 பேருனா அப்படின்னாக்கா நமக்கு 0, 1 நாள் 4, 2 நாள் 8, 840 வருது. ஓகேங்களா, ஓகே, எல்சிஎம் அப்படின்றது நமக்கு வந்து 840 வந்துருச்சு. ஓகே, இதுக்கு இந்த மாதிரி நமக்கு கொஸ்டின் கொடுத்தாலே ஓகேங்களா, இந்த நம்பரால் வகுப்படுறப்ப மீதி 3ஐயும் ஏதோ ஒரு நம்பரால் வகுப்படுறப்ப மீதி தரல அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஃபார்மேட்ல கொஸ்டின் கேட்டாலே நீங்க இந்த ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்சிஎம் இன்ட்டு கே பிளஸ் மீதி. ஓகேங்களா, எல்சிஎம் வேல்யூ இன்ட்டு கேனா வந்து ஒரு மாறிலி, கான்ஸ்டன்ட் சொல்லுவோமா, கான்ஸ்டன்ட் பிளஸ் வந்து ரிமைண்டர். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு எல்சிஎம் அப்படின்றது 840 கிடைச்சிருக்கு. இன்ட்டு கேன்றது நமக்கு வந்து கான்ஸ்டன்ட், நாம தான் வந்து வேரியபிள் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ரிமைண்டர் நமக்கு எவ்வளோ தருதான், இந்த எல்சிஎம் வேல்யூ வந்து ரிமைண்டர் நின்றது நமக்கு 3. ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம கே ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். கே ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ வந்து 840 இன்ட்டு 1 பிளஸ் 3. ஓகேங்களா, அப்போ வந்து ஒரு 840 பிளஸ் வந்து 3 கூட்டினாக்கா 843. இந்த 843 9ஆல் டிவைட் பண்ணுங்க. 843 9ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு டிவைட் ஆகுமா அப்படின்னாக்கா ஆகாது. ஏன்னா 9 9 81 மீதி 3 இது நமக்கு அடங்காது. ஓகேங்களா, ஸோ இது நமக்கு டிவைட் ஆகலை. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா கே ஈக்குவல் டு 2ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா, கான்ஸ்டன்ட் வேல்யூ கே ஈக்குவல் டு 2ன்னு போடுங்க. 2ன்னு போட்டோம்னாக்கா இங்கே நம்ம 840 இன்ட்டு 2ன்னு போடலாமா? 840 இன்ட்டு 2 அப்படி சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். 840 இன்ட்டு 2 பிளஸ் 3. ஓகே, இது மல்டிபிள் பண்ணுங்க. 0 2 0 4 2 8 8 2 16 பிளஸ் 3. அப்போ 1683. இது 9ஆல் டிவைட் ஆகுதான் பாருங்க. 9 9. ஓகே, மீதி நமக்கு என்ன இருக்கும், 7 இருக்குமா? 5 45, 6 54, 9 7 63ங்களா? அப்போ 7 9 63, 8 9 72. ஓகேங்களா, 8 9 72, மீதி 6 இருக்கும். 7 9 63. ஓகேங்களா, நமக்கு டிவைட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ என்ன அப்படின்னாக்கா இந்த வந்த நம்பர் வந்து நமக்கு வந்து 9ஆல் டிவைட் ஆகுதா, முழுசா டிவைட் ஆகுதான் பார்க்கணும். இது டிவைட் ஆகுது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா 1683 தான் சரியான விடை. புரியுதுங்களா, ஏன்னா நமக்கு 9ஆல் வகுப்படுறப்ப மீதி தராது. இந்த எண் அப்படின்றது நமக்கு தெரியாது. அந்த எண்ணு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நம்பருக்காக நம்ம எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம். எல்சிஎம் வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த மெத்தட் வந்தாலே நம்ம இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்சிஎம் இன்ட்டு கே பிளஸ் மீதி, இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நான் எல்சிஎம் வேலையை சப்ஸ்டியூட் பண்ணி கேன்றது நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ரிமைண்டர் அப்படின்றது நமக்கு வந்து இதை போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா, ஸோ நான் கே ஈக்குவல் டு 1ன்னு போட்டப்ப வர நம்பர் வந்து எனக்கு 9ஆல் டிவைட் ஆகலை. ஓகே, அடுத்து நான் கே கான்ஸ்டன்ட் வேலையை நான் வந்து 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு வந்து 1683 வந்துச்சு. ஓகேங்களா, இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 1683 வந்துச்சு. இது வந்து 9ஆல் டிவைட் ஆகாம பார்த்தேன் ஆகுது. ஸோ எனக்கு 9ஆல் வகுப்படும் போது மீதி தரல, இங்கே ஃபுல்லாக நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு, எந்த ஒரு ரிமைண்டரும் வரல. அப்போ 9ஆல் வகுப்படும் போது மீதி தராத ஒரு மிகச்சிறிய எண் அப்படின்னாக்கா 1683 அப்படின்றது சரியான விடை. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, 24வது கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 24 நோட் பண்ணிக்கோங்க. 2 எண்களுடைய கூடுதல். ஓகேங்களா, 2 எண்களின் கூடுதல் அப்படின்றது நமக்கு எவ்வளோ கொடுத்துருங்க அப்படின்னாக்கா 171. ஓகேங்களா, மேலும் அதனுடைய ஹெச்சிசிஎஃப் வந்து எவ்வளோ கொடுத்துருங்க அப்படின்னாக்கா ஹெச்சிசிஎஃப் ஓகேங்களா எவ்வளோ அப்படின்னாக்கா 19 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த நிபந்தனை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகளுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகளுடைய எண்ணிக்கை என்ன, அதாவது வந்து
ஏதோ 2 ஜோடிகள் இருக்கு. ஓகேங்களா, அதாவது வந்து ஜோடிகள் 2 நம்பர் தான். ஓகேங்களா, அந்த ஜோடிகளுடைய நம்ம கூட்டுறப்ப 171 வரணுமா. மேலும் HCF அப்படின்றது அதுக்கு வந்து 19 இருக்கணுமா. அப்ப அந்த ஜோடிகளோட எண்ணிக்கை என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் நமக்கு கூடுதல் கொடுத்துருக்காங்களே, அந்த கூடுதலை HCF வேல்யூவால டிவைட் பண்ணுங்க. ஓகேங்களா, HCF வேல்யூ டிவைட் பண்ணலாம். இப்போ இங்க 19 இருக்கு, 171 இருக்கு. இது நமக்கு டிவைட் ஆகுமா அப்படின்னாக்கா கண்டிப்பா ஆகும். எப்படி டிவைட் ஆகும், நமக்கு 19 19 9 19 171. ஓகேங்களா, அதாவது 19 × 9 போடுங்க. 9 9 81, 8 1 9 9 9 8 17 171 வருது. ஓகே, அப்படி செய்து பாருங்க. நமக்கு 19 9 நமக்கு வந்து பெருக்கிறப்ப 171 வந்தது. ஓகேங்களா, அப்போ நமக்கு 9 19 அப்படின்றது 171 வந்துருச்சு. ஓகே, இப்போ நமக்கு டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா 9 வந்துருச்சு. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா, ஓகேங்களா, இந்த 2 நம்பரை வந்து ஆட் பண்றப்ப 9 வருது பாருங்க. 1 + 8 9, அடுத்து 2 + 7 9, தென் 3 + 6 9, 4 + 5 9, அடுத்து திரும்ப வந்து 5 + 4 6 + 3 அந்த மாதிரி போட வேணாம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு எத்தனை வந்திருக்கு, 4 ஜோடிகள் வந்திருக்கு. இந்த 4 ஜோடிகள்ல எந்தெந்த ஜோடிகளுக்கு வந்து HCF வந்து 1ன்னு பாருங்க. இப்போ இங்க 1 8ன்னு இருக்குங்களா, 1 8, இதுக்கு HCF என்ன வரும், ரெண்டுமே நமக்கு காமனா டிவைட் ஆகுது. HCF அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, நமக்கு காமனா டிவைட் ஆகணும். காமனா டிவைட் ஆகல அப்படின்னாக்கா அதோட வேல்யூ அப்படின்றது 1 தான். ஸோ 1 8 நமக்கு காமனா டிவைட் ஆகாது. ஸோ HCF அப்படின்றது 1. அடுத்து 2 7 பாக்குறீங்க, கண்டிப்பா 2 7 காமனா டிவைட் ஆகுமா, ஆகவே ஆகாது. அப்ப இதோட HCF 1 தான். ஆனா 3 6 அப்படி கிடையாது. ஓகேங்களா, 3 6 அப்படின்றது நமக்கு HCF அப்படின்றது கண்டிப்பா வந்து 3ன்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா 3 6ன்னு போடுறீங்க, 1 3 3 2 3 6 வரும். ஓகேங்களா, HCF அப்படின்றது இதுக்கு வந்து 3 வந்துடும். ஸோ நாம இது எடுத்துக்க கூடாது. அடுத்து 4 5 பாக்குறீங்க, கண்டிப்பா இது ரெண்டுமே காமனா டிவைட் ஆகுமா, ஆகாது. அப்ப காமனா டிவைட் ஆகணும்னாக்கா இதுக்கு HCF வேல்யூ என்ன, 1. ஓகேங்களா, அப்போ நமக்கு HCF வேல்யூ எந்தெந்த ஜோடிகளுக்கு 1 வருது அப்படின்னாக்கா 1, 8, 2, 7, 4, 5. ஓகேங்களா, இந்த ஜோடிகளுக்கு தான் நமக்கு HCF அப்படின்றது நமக்கு 1 வருது. ஸோ ஆன்சர் அப்படின்னு என்ன அப்படின்னாக்கா 3 ஜோடிகள் அப்படின்றது தான் இதுக்கு சரியான விடை. புரியுதுங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, கூடுதல் இருக்குங்களே, அந்த கூடுதலை கொடுத்துருக்க HCF வேல்யூ டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணாக்கா நமக்கு ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரு எந்தெந்த நம்பர் ஆட் பண்ணாக்கா வரும்னு பாருங்க. 1 8, 2 7 கூட்டினா 9, 3 6 கூட்டினா 9, 4 5 கூட்டினா 9 வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த ஜோடிகள்ல எந்தெந்த ஜோடிகளுக்கு HCF வேல்யூ 1 வரும்னு இப்போ சொல்லிட்டு பாருங்க. பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து 3 ஜோடி வந்திருக்கு. 1 2 3, இது 3க்குமே நமக்கு HCF வேல்யூன்றது 1. ஸோ நமக்கு எத்தனை ஜோடிகள், 3 ஜோடிகள். அவ்வளவுதான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே ஆஃபீஸர், 25வது கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 25. 2 ஓகேங்களா, 2 எண்களுடைய பெருக்கற் பலன், 2 எண்களின் பெருக்கற் பலன் அப்படின்றது எவ்வளவு கொடுத்துருங்க அப்படின்னாக்கா 2028 கொடுத்துருக்காங்க. 2 எண்களின் பெருக்கல் பலன் 2028. அதோடைய HCF வேல்யூ என்ன அப்படின்னாக்கா 13 கொடுத்துருக்காங்க. எனில் எத்தனை ஜோடிகள் வரும். ஓகேங்களா, ஜோடிகள் கேட்கறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், கூட்டல்ல கொடுத்திருந்தாங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்த சம் அப்படின்றது நமக்கு வந்து அடிஷன்ல கொடுத்திருந்தாங்க. அடிஷன்ல கொடுத்தாங்க அப்படின்னாக்கா நம்ம எப்படி போடணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடணும். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி 24 சம் பார்த்தோம். அதுல என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா 2 எண்களின் கூடுதல் 171, அப்படி HCF 19, எண்ணில் ஜோடிகள் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இங்க என்ன கேட்கறாங்க, 2 எண்களின் பெருக்கற் பலன் அப்படின்றது 2028, HCF 13, எத்தனை ஜோடி. ஓகேங்களா, ஸோ நம்ம கூடுதல் வரப்ப நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த கொடுத்துருக்க கூடுதல்ல HCF டிவைட் பண்ணி நமக்கு நம்பர் வந்துச்சு, அந்த நம்பர் வர எந்தெந்த நம்பரை கூட்டணும் அந்த நம்பர் வரும்ன்றத வச்சு நம்ம போட்டோமா, சேம் அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். ஆனா இங்க பெருக்கற் பலன் அப்படின்றதுனால நம்ம 2 டைம் கீழே போட்டு போறோம். அதாவது பெருக்கற் பலன் வந்து 2028 டிவைடட் பை HCF என்ன 13, அதை 2 தடவை வந்து நீங்க போட்டுக்கணும். ஓகேங்களா, கூடுதல் அப்படின்றப்ப நம்ம வந்து ஒரே டைம் தான் போட்டுட்டோம். ஆனா பெருக்கற் பலன்றதுனால நம்ம வந்து 2 டைம் போட்டுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுங்க. 1 13 13, 1 13 13, மீதி 7 இருக்குமா, 5 13 65. ஓகேங்களா, 5 13 65 வரும். தென் 6 13 நமக்கு என்ன வரும், 78 போயிடுச்சு. ஸோ 5 13 வந்துருச்சு. 5 13 65. அப்போ 72ல 65 மைனஸ் பண்ணுங்க. 12ல 5 போச்சுனாக்கா 7, அப்போ 78. 6 13 78. ஓகே, 156. இப்போ 156ஐயும் 13 டிவைட் பண்ணுங்க. 1 13 13, மீதி 2 13 26. ஸோ ஆன்சர் அப்படின்றது நமக்கு 12 வந்திருக்கு. ஓகேங்களா,
அதாவது வந்து இந்த பெருக்கல் பலனை HCF-ஆல நம்ம 2 டைம் எடுத்துக்கிட்டு டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா 12 வந்துருச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், பெருக்கல் பலனா. அப்போ எந்தெந்த நம்பரை பெருக்குனா நமக்கு 12 வரும் பாருங்க. 4 12 12, அடுத்தது 2 6 12, தென் 3 4 12, திரும்ப 4 3 12 வரும். ஸோ நம்ம வந்து அகைன் திரும்ப போக வேணாம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணுவோம், HCF வேல்யூ 1 வரணும். ஓகே, 1,12 இருக்கு. ஓகேங்களா, 12 இருக்கு. இதுக்கு HCF வேல்யூ என்ன 1, ஏன்னா ரெண்டுமே காமனா டிவைட் ஆகுது. காமனா டிவைட் ஆகுனா 1, ஆனா 2 6ன்றது கண்டிப்பா காமனா டிவைட் ஆகும். அதாவது ரெண்டுமே நமக்கு 2ஆல் டிவைட் ஆகுமா. ஓகேங்களா, ஸோ இதுக்கு HCF அப்படின்றது நமக்கு 2 வந்துடும். ஆனால் நமக்கு இது எடுத்துக்க வேண்டாம். தென் 3 4 பார்க்குறீங்க, 3 4க்கு HCF எடுத்தோம் அப்படின்னாக்கா ரெண்டுமே நமக்கு காமனா டிவைட் ஆகாது. ஸோ வேல்யூ அப்படின்றது 1 தான். அப்போ நமக்கு எத்தனை ஜோடிகள் இருக்கு, HCF வேல்யூ 1 வர மாதிரி நமக்கு 2 ஜோடிகள் இருக்கு. 1,12 3,4. அப்போ ஆன்சர் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா 2 ஜோடிகள் தான் சரியான விடை. ஓகேங்களா, 2 ஜோடிகள் அப்படின்றது நமக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா, புரியுதுங்களா. பெருக்கல் பலன் அப்படின்றப்ப நம்ம வந்து கீழே வந்து 2 டைம் போட்டுக்கிட்டோம். கூட்டல் அப்படின்னாக்கா அந்த கூட்டல் பலன் டிவைட் பை ஒரே ஒரு டைம் போட்டு அது வந்த நம்பரை எந்தெந்த நம்பரை ஆட் பண்ணோம் நமக்கு வந்துச்சோ அதை போட்டுட்டு அதில் HCF வேல்யூ 1 வர தச்சு போட்டோம். அதே தான் இங்கேயும் பண்ணுறோம். இங்கேயும் நம்ம வந்து பெருக்கல் பலன் அப்படின்ற வேல்யூ போட்டு HCF வேல்யூ 2 டைம் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து என்ன பண்ணுறோம், வர நம்பரை எந்தெந்த நம்பரை பெருக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த வேல்யூ வரும்னு பார்க்கணும். ஓகே, நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதில் எதுக்கு HCF வேல்யூ 1 வரும் அப்படின்னு பாருங்க. பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதுக்கு எத்தனை அப்படின்னாக்கா 2 ஜோடிகள் என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே ஆஃபீஸர், கொஸ்டின் நம்பர் 26 பாருங்களேன். மீப்பெரு பொது காரணி. ஓகேங்களா, HCF மீப்பெரு பொது காரணி அப்படின்னாக்கா HCF சொல்லலாமா, HCF. ஓகேங்களா, அதான் வந்து மீப்பெரு பொது காரணி அப்படி சொல்லுவோம். மீப்பெரு பொது காரணி, மீப்பெரு பொது வகுத்தி, அந்த மாதிரி இப்படி என்ன சொல்லிக்கலாம். இது வந்து 25ஆக இருக்குமாறு எத்தனை எண்கள் 10க்கும் 90க்கும் இடையே உள்ளது. ஸோ 10க்கும் 90க்கும் இடையே நமக்கு வந்து 25ஆல நமக்கு டிவைட் ஆகிற நம்பர் என்னென்ன வரும், 25 50 75. ஓகேங்களா, இதுக்கப்புறம் நமக்கு 100 போயிடும். ஸோ நமக்கு ஆன்சர் அப்படின்றது என்ன, 25 50 75. அப்போ எத்தனை எண்கள் இருக்கு, 3 எண்கள். அவ்வளோதான் ஆன்சர் இதுக்கு. ஓகேங்களா, ஏன்னா HCF அப்படின்றது நமக்கு வந்து காமனாக டிவைட் ஆகணும். ஸோ 25 50 75 அப்படின்றது தான் நமக்கு வந்து 10க்கும் 90க்கும் இடையே உள்ள 25ஆல் வகுப்படக்கூடிய நம்பர்கள். ஓகேங்களா, ஸோ நமக்கு எத்தனை நம்பர் இருக்கு, 3 நம்பர்கள் உள்ளன. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே ஆஃபீஸர், இப்போ 26ஆம் சம் என்ன பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு நம்பர் கொடுத்துட்டு இந்த நம்பரால் நமக்கு வந்து பொதுவாக காரணி இருக்கிற மாதிரி எத்தனை எண்கள் இதுக்கு இடையே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் இங்கே நமக்கு பாருங்க 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. 6 8 9 இந்த மாதிரி கொடுத்துட்டு 200க்கும் 300க்கும் இடையே 6 8 9 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய எண்கள் வந்து மொத்தம் எத்தனை கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஒரு நம்பர் இருந்தாலும் வந்து ஈஸியாக போட்டு இங்கே வந்து 3 நம்பர் இருக்கு. ஸோ இது நம்ம வந்து ஒன்னொன்னா போட முடியும்னா போட முடியாது. அதனால என்ன பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா இந்த சம் பொறுத்த வரைக்கும் நாம ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 6 8 9 எல்சிஎம் எடுங்க பார்க்கலாம். 2 3 6 8 3 3 9 தென் 2 1 2 2 4 2 8 3. அவ்வளோதான், இது 2 நம்ம காமனாக டிவைட் ஆகாது. ஸோ 3 2 6 6 4 24 24 3 நமக்கு அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா 72 வந்துருச்சு. ஸோ நமக்கு எல்சிஎம் வேல்யூ 72. அப்போ 72 மடங்குகள் எல்லாமே கண்டிப்பா இந்த நம்பரால் டிவைட் ஆகும். அப்போ 72 மடங்குகள் ஒன்னொன்னா போடலாமா, இது கூட ஒரு 72 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன வரும், 144. ஓகே, இது ஒன்று இது ஒன்று. ஓகே, அடுத்து திரும்பி கூட ஒரு 72 ஆட் பண்ணுங்க. அதாவது அப்படி மடங்குகளை கொண்டு வரும். அவ்வளோதான். 6 7 4 11 1 216. ஓகே, அடுத்து இது கூட ஒரு 72 ஆட் பண்ணுங்க. 8 8 288. ஓகேங்களா, அப்படியே நம்ம வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கலாம். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, 200க்கும் 300க்கும் இடையே கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ 200க்கும் 300க்கும் இடையே அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே வந்து 216 இருக்கு, அடுத்து 288. கண்டிப்பாக இது கூட 72 ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு 300 தாண்டி தான் போகும். ஓகேங்களா, 300 தாண்டி போகுது, தெரியுதுங்களா. அப்போ நமக்கு 200க்கும் 300க்கும் இடையே இந்த 6 8 9 ஆகிய 3 எண்களால் வகுக்கப்படக்கூடிய எண் என்ன அப்படின்னாக்கா 2 நம்பர் இருக்கு. ஒன்று 216, இன்னொன்று 288. ஸோ வகுப்படக்கூடிய எண்கள் அப்படின்றது நமக்கு மொத்தம் 2 எண்கள் உள்ளன. ஓகேங்களா, புரியுதுங்களா. இங்க முன்னாடி நமக்கு வந்து ஒரே ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போட்டுட்டோம். ஆனால் நமக்கு இங்க வந்து 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு நாம எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம். எல்சிஎம் எடுத்துக்கிட்டு எல்சிஎம் வந்துருச்சுங்களா, அந்த எல்சிஎம் உடைய மடங்குகள் எல்லாமே கண்டிப்பா நமக்கு
அந்த நம்பரால காமனா டிவைட் ஆகும் தெரிஞ்சிச்சு. ஓகே, நம்ம போட்டுட்டே இருக்கலாம். நமக்கு என்ன கேட்கறாங்க, ஒரு லெவல் கேட்கறாங்க. எனக்கு இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் வரைக்கும் எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு லெவல் கொடுத்துட்டாங்க. அப்ப 200க்கும் 300க்கும் இடையும் பார்த்தோம்னாக்கா 216 288 இந்த ரெண்டு நம்பர் நமக்கு வந்து காமனா டிவைட் ஆகும். அப்போ நமக்கு எத்தனை நம்பர் இருக்கு, 200க்கும் 300க்கும் இடையே 6 8 9 ஆகிய 3 எண்களால் வகுப்படக்கூடிய எண்கள் அப்படின்றது மொத்தம் 2 எண்கள் உள்ளன. புரியுதுங்களா? ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே ஆஃபீஸர், இப்போ இந்த சம் பாருங்களேன். 28வது கொஸ்டின் பாருங்களேன். 2 எண்களின் பெருக்கல் பலன் 9000 சொல்லிட்டாங்க. அதோடைய எல்சிஎம் வந்து 3000 சொல்லிட்டாங்க. எனில் ஹெச்சிசிஎஃப் கேட்கறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாலே ஓகேங்களா, பெருக்கல் பலனை மேலே போட்டுக்கோங்க. ஓகேங்களா, பெருக்கல் பலன் மேலே போட்டுக்கோங்க. கொடுத்துருக்க எல்சிஎம் வேல்யூ கீழே போட்டுக்கோங்க. இதை கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ண நமக்கு என்ன வரும், 3 வரும். ஏன்னா 3 கேன்சல், 1 3 3 3 3 9. ஓகே, முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இந்த சம் பாருங்க. 2 எண்களின் பெருக்கல் பலன் 1600 கொடுத்துட்டாங்க. இதோட ஹெச்சிசிஎஃப் 5 கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்கறாங்க. இங்க நம்ம எல்சிஎம் கொடுத்துட்டு ஹெச்சிசிஎஃப் கேட்டாங்க, இங்க ஹெச்சிசிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்கறாங்க. ஓகேங்களா, ஆனா நமக்கு ரெண்டுமே பெருக்கல் பலன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரெண்டுமே பெருக்கல் பலனான்றதை கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஓகே, பெருக்கல் பலனா இருந்தாக்கா நீங்க அப்படியே போட்டுலாம். என்ன பண்ணணும், பெருக்கல் பலன் டிவைடட் பை கொடுத்துருக்க நம்பர். அப்ப இது கேன்சல் பண்ண நமக்கு என்ன வரும், 320 வருங்களா. 3 5 15 மீதி 1 2 5 10 0. ஆன்சர் 320. புரியுதுங்களா? 2 எண்களின் பெருக்கல் பலன் கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்துட்டு ஹெச்சிசிஎஃப் கேட்டாலோ, 2 எண்களின் பெருக்கல் பலன் கொடுத்துட்டு ஹெச்சிசிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாலோ என்ன, ரெண்டுமே ஒரே மெத்தட் தான். பெருக்கல் பலனை மேலே போட்டுக்கோங்க, கொடுத்துருக்கிற நம்பரை கீழே போட்டு டிவைட் பண்ணாக்க நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சர். இது வந்து பெருக்கல் பலன்றதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி மெத்தட். ஓகேங்களா, நம்ம வந்து பேசிக் சம்ல நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா, அதாவது வந்து 2 எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் 1லயே பேசிக் பார்த்துருப்போமா, அதுதான் இங்க. ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து இந்த பெருக்கல் பலன் கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, அப்போ ஹெச்சிசிஎஃப் வேணும். ஓகேங்களா, இந்த ஃபார்முலா தான், இந்த ஃபார்மேட் தான் நமக்கு வந்து இந்த ரெண்டுமே போடுறது. ஸோ பெருக்கல் பலன் கொடுத்தாலே அதை மேலே போட்டுக்கோங்க, இன்னொரு நம்பர் என்ன கொடுத்தாலும் அதை கீழே போட்டுக்கோங்க. டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நமக்கு கேட்கறதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே ஆஃபீஸர், இந்த சம் பாருங்களேன். 16 18 21 ஆகிய எண்களை வகுக்கும் பொழுது மீதி முறையே 3 5 8 தருகின்ற மிகச்சிறிய எண். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு மீதி பார்த்துருந்தோம். ஓகேங்களா, ஒரு நம்பரால் டிவைட் ஆச்சுனாக்கா ஒரு மீதி வந்துச்சுனாக்கா அந்த மாதிரி பார்த்துருந்தோம். இப்போ நமக்கு ஒரு நம்பருக்கும் ஒவ்வொரு மீதி கொடுத்துருக்கோம். அதாவது என்ன அப்படின்னாக்கா 16. ஓகேங்களா, 16 வகுக்கிறப்ப மீதி 3 தருதான், 18ஆல் வகுக்கிறப்ப மீதி 5 தருதான். ஓகேங்களா, 21ஆல் வகுக்கிறப்ப மீதி 8 தருதான். அதாவது ஏதோ ஒரு நம்பரை 16ஆல வகுக்கிறப்ப மீதி 3 தருது, 18ஆல வகுக்கிறப்ப மீதி 5 தருது, 21ஆல வகுக்கிறப்ப மீதி 8 தருது. ஸோ இதோட ரிமைண்டர் வந்து என்ன அப்படின்றத பாருங்க. டிஃபரன்ஸ் பாருங்க. 13 18ல் 5 போச்சுனாக்கா 13, 21ல் 8 போச்சுனாக்கா 13. ஸோ நமக்கு வந்து மூணுத்துமே நமக்கு வந்து காமனா வந்து 13 வருது. ஓகேங்களா, அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், 16 18 21 இந்த மூணுத்துக்கும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்சிஎம் எடுங்க. 3ஆல போடலாமா, 16 6 3 18 7 3 21. அடுத்து என்ன பண்ணலாம், 4 ஓகே 2ஆலே போடலாம். 8 2 16 3 2 6 7. ஓகேங்களா, இதுக்கப்புறம் நம்ம காமனா டிவைட் ஆகுதா, கண்டிப்பா காமனா டிவைட் ஆகாது. அப்ப என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 2 6 8 6 48. ஓகே, 8 6 48 வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணலாம், 3 7 21 3 2 6 6 2 6 8 48 3 21. இது போடுங்க, 1 48 48 8 2 16 1 96. ஆட் பண்ண அப்படின்னாக்கா 8 6 4 10 1 1008 வந்துருச்சு. ஓகேங்களா, நமக்கு என்ன வந்திருக்கு, 1008 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்திருக்கு. இந்த 1008 அப்படின்னு நம்ம ஆன்சரை போட்டுருணும், அப்படி போடக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த 13 இருக்குங்களே, காமனா நமக்கு வந்து 13 இருக்குல்ல, அந்த 13 மைனஸ் பண்ணுங்க. 8ல் 3 போச்சுன்னா 5, 0ல் 1 போகாது. ஸோ நம்ம வந்து பக்கத்தில் கடை வைப்போம். இங்கே 9 ஆகிடும், இங்கே 0 ஆகிடும். ஸோ 10ல் 1 போச்சுன்னா 9 9. ஸோ ஆன்சர் அப்படின்னு நமக்கு என்ன அப்படின்னாக்கா 995. இந்த 995 தான் 16ஆல வகுக்கிறப்ப மீதி 3 தருது, 18ஆல வகுக்கிறப்ப மீதி 5 தருது, 21ஆல வகுக்கிறப்ப மீதி 8 தருது. ஓகேங்களா, ஸோ அந்த எண் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா 995. ஃபர்ஸ்ட் நாம காமனா டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, நோட் பண்ணியாச்சு. அடுத்து கொடுத்துருக்க நமக்கு எப்போ போல எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் வழி வந்துருச்சு. அந்த எல்சிஎம்ல இந்த காமன் நம்பரை மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ண அப்படின்னாக்கா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு இவ்வளவுதான் ஆன்சர். ஓகேங்களா, ஓகே, நாம வந்து 22வது சம்லேருந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 சம் போட்டிருக்கோம். 8மே நமக்கு ரொம்ப 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 எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்குற கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே ஆஃபீஸர், 31வது கொஸ்டின் பாருங்க. 16 18 21 ஆகிய எண்களை வகுக்கும் பொழுது மீதி முறையே 3 4 5 தருகின்ற மிகச்சிறிய எண். ஏதோ ஒரு நம்பரை நாம
இந்த 16ஆல வகுக்கிறப்ப ரிமைண்டர் 3 தருது, 18ஆல வகுக்கிறப்ப ரிமைண்டர் நமக்கு 4 வருது, 21ஆல வகுக்கிறப்ப மீதி 5 வருது எனில் அந்த எண் என்ன கேட்குறாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த 16ல் 3 இதை மைனஸ் பண்ண 13, அடுத்து 18ல் 4 அப்படின்னாக்கா 14, தென் 21ல் 5 போச்சுனோம்னாக்கா 16. ஸோ நமக்கு முன்னாடி சம்மில் வந்து நமக்கு வந்து காமனாக வந்து வித்தியாசம் வந்துச்சு. ஓகே, ஆனால் இங்கே வந்து நமக்கு வந்து வேரி ஆகுது. ஸோ நமக்கு இங்கே காமனாக இருந்துச்சுனாக்கா மேலே இருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தோம், ஆனால் இங்கே காமனாக இல்லை. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கே நீங்கள் எல்சிஎம் எடுத்துக்கலாம். 13, 14, 16 இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாமா? இங்கே 2ஆல் போடுங்க. 13, 7 2 14, 8 2 16. இதுக்கப்புறம் இது 2 இதில் ஏதாவது நம்ம காமனாக டிவைட் ஆகிற இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 13 2 26, 13 2 26, 8 7 56, 6 6 36 மீதி 3, 2 6 12 3 15, 6 5 30 மீதி 3, 2 5 10 3 13, 6 5 4 1 1456 வருது. ஆன்சர் இதுதான். புரியுதுங்களா? முன்னாடியே பார்த்த சம் என்ன அப்படின்னாக்கா நமக்கு இந்த நம்பரால் டிவைட் ஆகிறப்ப ரிமைண்டர் இது வந்துச்சுன்னு பார்த்தோம். ஸோ இது எல்லாத்தையுமே நமக்கு வித்தியாசம் அப்படின்றது சேமாக வந்துச்சு. வித்தியாசம் சேமாக வந்ததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், வந்த கொஸ்டினில் கொடுத்த நம்பருக்கே நம்ம வந்து எல்சிஎம் எடுத்துட்டோம். எல்சிஎம் எடுத்து அந்த எல்சிஎம்ல இந்த காமன் நம்பரை மைனஸ் பண்ணி போட்டோம். ஓகேங்களா? ஆனால் இந்த சம்மில் நமக்கு வித்தியாசம் அப்படின்றது நமக்கு வந்து மாறி மாறி வருது. 13 14 16 அப்படின்ற மாதிரி மாறி மாறி வருது. ஸோ மாறி மாறி வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த வித்தியாசம் வருது பார்த்தீங்களா, அதால் வந்து நீங்கள் எல்சிஎம் எடுங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதுதான் ஆன்சர். இதுக்கு ரெண்டுத்தையும் ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்களேன். இந்த சம பொறுத்த வரைக்கும் வித்தியாசம் காமனாக இருந்துச்சு. காமனாக இருந்ததுனால நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், அப்படியே நமக்கு கொடுத்துருக்கிற நமக்கு எல்சிஎம் எடுத்து வந்த நம்பரில் இந்த காமன் நம்பரை மைனஸ் பண்ணி போட்டுக்கிட்டோம். இங்கே கொடுத்துருக்க நம்பரில் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ், அதாவது வந்து ரிமைண்டர் வந்து மைனஸ் பண்ணி வர நமக்கு நம்பர்ன்றது நமக்கு மாறி மாறி வருது. இதுக்கு 13, இதுக்கு 14, இதுக்கு 16 வந்துச்சுங்களா. அதனால என்ன பண்ணிட்டோம், இந்த வித்தியாசத்தை நாம எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான் ஆன்சர் இதுக்கு. இந்த 2 சம்மும் நீங்கள் மெத்தடுன்றதை கண்டிப்பாக நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம எல்சிஎம் HCF இப்படி தான் நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த பார்ட் 3 அப்படின்றது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்குற கொஸ்டின். பார்ட் 2 அப்படின்றது பேசிக் சம் நான் சொல்லியிருப்பேன். பார்ட் 2 அப்படின்றது இந்த பார்ட் 3 கோடைய ஒரு இனிஷியல் ஸ்டெப் அப்படின்னு போட்டிருப்போம். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு மேக்ஸ் அப்படின்றது இதுக்காக நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாமே ரொம்ப ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்குற கொஸ்டின் தான். ஓகேங்களா? இந்த சம் புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே ஆஃபீஸர், நீங்கள் இதில் இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து நமக்கு வந்து 1657 2037 ஓகேங்களா, இந்த நம்பரால் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், வகுக்கும் பொழுது மிகச்சிறிய எண், இந்த மிகச்சிறிய எண் கேட்டாங்க நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? மிகச்சிறிய எண் கேட்டாங்க நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நாம எல்சிஎம் அப்படின்றத போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா? ஆனால் இங்கே பாருங்க, இது மிகச்சிறிய எண்ணுங்களா. அடுத்து நம்ம என்ன போட்டோம், இதில் பாருங்க, இதில் நமக்கு மிகச்சிறிய எண் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ மிகச்சிறியன் அப்படின்றப்ப நம்ம வந்து எல்சிஎம் போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த சம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிகப்பெரிய எண் என்ன கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போது மிகச்சிறிய எண் கேட்குறாங்களா மிகப்பெரிய எண் கேட்குறாங்களான்றது பார்த்துக்கோங்க. மிகச்சிறிய எண் அப்படின்னாக்கா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். மிகப்பெரிய எண் அப்படின்னாக்கா HCF கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்க, 1657 2037 இந்த நம்பரால் வகுக்கிறப்ப மீதி நமக்கு 6 5 எழுதுங்களா எனில் அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணிக்கலாமா. அப்போ 7 6 போச்சுன்னா 1 5 6 1. ஓகே, அடுத்து இங்கே போட்டுனாக்கா நமக்கு 2032 1651 2032 நமக்கு வந்து வித்தியாசன்றது நமக்கு வந்து வேரி ஆகுது. அப்போ என்ன பண்ணுவோம், வர வித்தியாசத்துக்கு நாம HCF எடுப்போம். உட்காந்து இதுக்கு நம்ம வந்து 1651 2032 இதுக்கு நம்ம டானா வகுத்தல் போட்டு HCF எடுக்க முடியுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி நமக்கு பெரிய நம்பரில் கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா நீங்கள் HCF அப்படின்றத நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ணுங்க. என்ன அப்படின்னாக்கா கொடுத்துருக்க 2 நம்பரில் எது பெருசு பாருங்க, 2032. ஓகேங்களா? 2032ல் இதால் நீங்கள் டிவைட் பண்ணுங்க, 1651 டிவைட் பண்ணுங்க. ஓகேங்களா? 1651 நாம டிவைட் பண்ண போறோம். பண்ணோம் அப்படின்னாக்கா ஓர் 1651 651. ஓகே, இது மைனஸ் பண்ணுங்க. 2ல் 1 போச்சுன்னா 1 13 9 வந்துடும், இங்கே 1 வந்துடும். 13ல் 5 போச்சுன்னா நமக்கு வந்து 8 9ல் 6 போச்சுன்னா
3. ஓகே, அடுத்து நம்ம இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றோம். இந்த ரிமைண்டரையும் இதையும் கம்பேர் பண்றோம். இங்க 381 இருக்கு, இங்க 1651 இருக்கு. ஸோ இதை விட இதுதான் பெருசு. அப்ப அடுத்து இதை போடுங்க. 1651ல இது எத்தனை டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? 381ல எத்தனை டைம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா 4 டைம் வரும். அதாவது 381 × 4 போடுங்களேன். ஒரு நாள் 4, 8 நாள் 32, மீதி 3, 3 நாள் 12, 3 15, 1524 வரும். இது நீங்க ஒவ்வொரு டைம் போட்டு பார்த்தா சால்வ் பண்ணும். இதை நம்ம மைனஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? 11 ஆயிடும், 4 ஆயிடும், 7, 2, 1, 127. அடுத்தது இதையும் கம்பேர் பண்றோம். இங்க 127 இருக்கு, இங்க 381 இருக்குங்களா? 127 இருக்கு, 381 இருக்கு. சோ இதை விட இது பெருசுங்களா? அப்ப இங்க கொண்டு வந்துருங்க 381. இதுல நமக்கு எத்தனை டைம் இருக்கும்? 3 டைம் வருங்களா? அதாவது 127 கூட 3 போடுங்க. 7 3 22, 2 3 6 2 8, 1 3 3 வந்துருச்சுங்களா? சோ நமக்கு ரிமைண்டர் அப்படின்ட்டு 0 வந்துருச்சு. சோ நமக்கு ரிமைண்டர் வந்து எந்த இடத்துல 0 வந்துச்சோ, ஓகேங்களா, அதுதான் நமக்கு ஆன்சர். சோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா 127. 127 புரியுதுங்களா? 127 அப்படின்றது தான் இந்த 1657 2037 வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் ஆகும். ஓகேங்களா? அதாவது அப்படி வகுக்கிறப்ப நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து 6, 5 அப்படின்றது கண்டிப்பா கொடுக்கும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம வந்து அந்த ரிமைண்டர் வச்சு மைனஸ் பண்ணிக்கிட்டோம். பாக்குறோம் வித்தியாசம் வேற வேறையா இருக்கு. ஓகே, நம்ம என்ன கேட்கறோம்? மிகப்பெரியன்னு கேட்கறோம். மிகப்பெரியனாக்கா HCF கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுக்கு நம்ம வந்து உட்காந்து HCF போட முடியும்னாக்கா போட முடியாது. அதனால நீங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி பெரிய நம்பர் வந்தாலே ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றோம். இதுல இது சின்னதா இருக்கு, இது பெருசா இருக்கு. அதனால வந்து பெருசா இருக்கு உள்ள போட்டுட்டு இதெல்லாம் நம்ம வந்து டிவைட் பண்றப்ப நமக்கு வந்து ரிமைண்டர் நமக்கு 381 வருது. அடுத்து இதையும் பாக்குறோம். இதை விட இது பெருசா இருக்கு. அப்ப இது உள்ள போடுங்க. போட்டு எத்தனை 381 இதுல இருக்குன்னு பாருங்க. 4 381 வரும். போட்டு நமக்கு இங்க ஒரு ரிமைண்டர் வருது. ஓகே, இங்க 127 இருக்கு. இந்த 127 இதையும் கம்பேர் பண்ணுங்க. இதை விட இது பெருசா இருக்கா? அப்ப இது இங்க போடுங்க. போட்டு சால்வ் பண்ணுங்க. எத்தனை 127 381 இருக்குன்னு பாருங்க. 3 127 இருக்கு. போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஃபைனலா 0 வரும். எந்த இடத்துல 0 வருதோ அங்க வர நம்பர் தான் நமக்கு ஆன்சர். சோ ஆன்சர் அப்படின்றது 127. ஓகேங்களா? ஓகே ஆஃபீஸர், புரியுதுங்களா? ஓகே ஆஃபீஸர், இன்னைக்கு நாம 22ல இருந்து 32 வரைக்கும், ஓகேங்களா, மொத்தம் நம்ம 10 சம் பார்த்திருக்கோம். இந்த 10 சம்முமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, ஓகேங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், சரிங்களா? ஸோ இந்த 10 சம்முன்றது நீங்க நல்லா பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து நாம இது தொடர்ச்சியா நாம LCM HCFல இன்னும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பா நான் போட்ட இந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த ஆர்டர்ல பார்த்துட்டே வாங்க. பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு LCM HCF அப்படின்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஆஃபீஸர், உங்களுக்கு கண்டிப்பா என்னோட வீடியோ, நான் போட்ட வீடியோன்றது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.